ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைச்ச நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து கண்மணி போல பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்வோம். வேதத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆரோக்கியம் எங்கே இருக்குது, நம்முடைய சுகம் எங்கே இருக்குது, நம்முடைய பலன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது தேவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தான் நமக்கு இவைகள்லாம் கிடைத்திருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நமக்கு அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய தழும்புகள் எதற்காக ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார்னா, நம்மை குணமாக்கும்படிக்காக, நாம் ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை வாழும்படிக்காக, நாம் சுகமாக வாழும்படிக்காக தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நம்ம இந்த காரியங்கள்லாம் ஏசாயா 53வது அதிகாரத்தில் நேற்றுக்கு முன்தினத்தில் அதெல்லாம் நாம் தியானித்தோம். அவர் பரிகாரின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்க அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சுகவீனமாக இருந்தால் அந்த ஆரோக்கிய நதி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்தரில் அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆலயத்தின் வாசல்லேருந்து புறப்பட்டதான அந்த நதியானது அது கடந்து போன இடத்துலலாம் ஆரோக்கியம் உண்டாச்சின்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்ற நதி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது ஆண்டவர் நமக்கும் அந்த ஆரோக்கியத்தை தேவன் தந்தரில் அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். எதை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறீங்களா, ஆண்டவரே இன்றைக்கு இந்த காலை வேளையில் என்னை ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக எரேமியா 30:17 படியே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும், ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். எரேமியா 33:6 நாம் வாசிக்கும் போது அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் யாரால் வருது அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர்னால மாத்திரம்தான் வருகிறது. ஆகவே நீங்களும் நானும் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவனத்தில், சௌக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவனத்தில் நாம் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே ஆரோக்கியத்தை தந்தரில் அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். அதே போல் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நம்முடைய காயங்களை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கார். ஒருவேளை காயப்படுத்தின நிறைய மக்கள் உண்டு. இன்னைக்கு காயங்களால் நம்ம மனசோர்ந்து போயிருக்கலாம். அநேகர் பேசுகிற வார்த்தைக்கு நிமித்தம் நம்முடைய இருதயம் காயப்பட்டு இருக்கலாம். இல்லை சூழ்நிலை நிமித்தம் நம்முடைய காயப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவனாயிரு. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். நம்முடைய காயங்களை கட்டுகிற ஆண்டவர். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாறி மாறி வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி, எத்தனை மனிதர்கள் மாறி மாறி வந்தாலும் சரி, அவர்களெல்லாம் நம்முடைய காயத்தை கட்டவே முடியாது. அவர்களால் எந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் அநேகருடைய காயப்பட்ட இருதயத்தை அவர் கட்டுகிற தேவனாய் இருந்தார். இன்னைக்கு அதே தேவன் தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய காயங்களை கட்டுகிற ஆண்டவர். அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறவர் மாத்திரம் இல்லை, நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன், நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவன், ஆற்றுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல தேவன் நமக்காக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவார். நம்முடைய காயங்களை ஆற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பற்ற சீயோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருமே என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் யாருமே என்னை விசாரிக்க மாட்டாங்க. என் துக்கத்தில் யாரும் என்னை விசாரிக்க மாட்டாங்க. என் கண்ணீரான பாதையில் யாரும் என்னை விசாரிக்க மாட்டாங்க. நான் நெகிழப்பட்டது, யாராலும் கைவிடப்பட்டவன் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் நம்ம கைவிடப்பட்டது போல தெரிஞ்சுக்கலாம், நெகிழப்பட்டது போல தெரிஞ்சுக்கலாம், நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒரு இல்லை அப்படின்னு கூட நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூட இருக்கிறவர் தான் நம்மளை ஆற்ற முடியும். உலகத்துடைய மனிதர்கள் என்னதான் நமக்கு கஷ்டப்படும் போது நிறைய நேரங்களில் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் அது ஆறுதல் ஆகவே ஆகாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதல் தருகிற தேவனாய், அதிசயங்களை செய்கிற தேவனாய், அற்புதங்களை
செய்கிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்முடைய காயங்களை ஆற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆறுதல் யாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய வார்த்தைகள் தான் நம்ம ஆறுதல் படுத்துகிறதா இருக்குது. ஆகவே அவருடைய வார்த்தையை நம்புவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். எரேமியா 30:17 நான் திரும்ப சொல்றேன். அவர் நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நம்முடைய காயங்கள்லாம் ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவார். நம்முடைய காயங்களை ஆற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் என்ற நதியை அனுப்பி கொடுக்கும்படியாய் செபிக்கிற ராஜா. எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே நீ தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. ஆண்டவரே அந்த தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறபடியே இந்த காலை வேலையில் யாரெல்லாம் ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகாதா, எங்க வீட்டுல எல்லாருக்கும் சுவீனமா இருக்கும், எங்க வீட்டுல ஒரு ஆரோக்கிய நதி உண்டாகட்டும், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கட்டும், எங்களுடைய காயங்களை கர்த்தர் ஆற்றட்டும் சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே அந்த ஆரோக்கிய நதி ஒவ்வொரு குடும்பத்துல கடந்து வரட்ட ராஜா. ஒரு பலவீனம் இல்லாத குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வளமுள்ளக்காரம் மகிமையானவைகளை செய்யிட்ட ராஜா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் நடப்பிக்கும்படியாய் செபிக்க இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியான ஒரு பிள்ளைகளை ஆற்றி தேற்றி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எத்தீங்கு அணுகாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ள, போக்கில வரத்துல கிருபையா இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த கால வேளையில உங்களுடைய சமூகத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகட்டும் ராஜா. நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சிவன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தையும் ஆறுதலையும் தேவன் தந்து நடத்துவாராக. தொடர்ந்தும் இந்த செய்திகளை கவனிங்க. நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் உங்களுக்கு இந்த வேதவாசனம் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி கொடுங்க. டெய்லியும் காலையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலமாக நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ.